பேபிஸோட வெயிட் கெயின்காகவே இந்த ஒரு பேன்கேக் ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். நேந்திரன் பனானா பவுடர் வச்சு கஞ்சி பண்ணி கொடுத்தா பாப்பா பெருசா சாப்பிட மாட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த பேன்கேக் ரெசிபி பண்ணி கொடுங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் and 100% நேச்சுரல் அண்ட் நியூட்ரியன்ட் டென்ஸ் ஃபுட்டா இது இருக்கும். 7 மந்த்ல இருந்து நீங்க கொடுக்கலாம். இது ஒரு மஸ்ட் ரெசிபி. கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த ஹெல்தி பேன்கேக் பண்றதுக்கு நான் சோச்சி ஃபுட்ல இருந்து நேந்திரன் ஆல்மண்ட் மிக்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த பர்டிகுலர் மிக்ஸ் நான் ஹைலி சஜஸ்ட் பண்ணுவேன். நேந்திரன் பனானா பவுடர் கூட பாதாமும் ஆட் பண்ணிருக்காங்க. நம்ம தனியா நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆக்சுவலி இது ஒரு கஞ்சி மிக்ஸ். நான் இதை பேன்கேக்கு யூஸ் பண்ணிருக்கேன். இதை வச்சு நிறைய ரெசிபிஸ் நம்ம செஞ்சுக்கலாம். இதுல ஒரு 2 ஸ்பூன் ஸ்வீட்னஸ்க்கு டேட்ஸ் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த ஹோம்மேட் டேட்ஸ் பவுடரோட வீடியோவும் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இது கூட இப்போ நான் ஒரு முட்டையை உடைச்சு சேர்த்துக்கிறேன். முட்டைக்கு பதிலா நீங்க 1 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவோ இல்ல ஓட்ஸ் மாவோ சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சிக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோசை தவால நெய்யோ இல்ல பட்டரோ ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த பேட்டர்ல இருந்து சின்ன சின்ன பேன்கேக்கா ஊத்தி எடுத்துக்கலாம். இந்த நேந்திரன் பிளஸ் ஆல்மண்ட் மிக்ஸ் கூட ஏலக்காய் பவுடரும் இருக்கு. சோ முட்டை வாசனை எதுவுமே தெரியாது. இது தனியா நீங்க கஞ்சி மாதிரி கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் தினமும் ஈவினிங் டைம்ல பாப்பாக்கு ஸ்நாக்குக்கு பேன்கேக் தான் பண்ணி கொடுப்பேன். அதுல ஹிட்டான ஒரு ரெசிபி தான் இந்த நேந்திரன் பவுடர் பேன்கேக் ரெசிபி. லைட்டா நெய் மட்டும் ட்ரிசில் பண்ணிட்டு 2 சைடும் 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். நேந்திரன் பனானா பவுடர் வச்சு ஆல்ரெடி வெயிட் கெயின்காக கஞ்சி ரெசிபியும் களி ரெசிபியும் போஸ்ட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா அதையும் செக் பண்ணி பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். பல்லில்லா குழந்தைங்களுக்கு கூட நீங்க இதை கையிலேயே மசிச்சு ஊட்டி விடலாம். அப்படி இல்லைன்னா ஃபிங்கர் ஃபுட் மாதிரி கொடுத்து அவங்களே சாப்பிட வைக்கலாம். உண்மையிலே எனக்கு இது ஒரு ஹிட் ரெசிபிங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நான் இன்னைக்கு யூஸ் பண்ணது சோச்சி பிராண்டோட நேந்திரன் மிக்ஸ். சோச்சி ஃபுட்ஸ்ல பிளேன் நேந்திரன் பனானா பவுடர் மட்டும் இல்லாம காம்பினேஷன் மிக்ஸ்மே நிறைய இருக்கு. ராகி, பாதாம், பச்சை பயிறு இந்த மாதிரி சத்துள்ள காம்பினேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஒர்க்கிங் மதர்ஸா இருக்கீங்க, சட்டன் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணும், அதே சமயம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தியா போய் சேரணும்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இவங்களோட நேந்திரன் ஆல்மண்ட் மிக்ஸ் நான் பேன் கேக்குக்கும் நேந்திரன் ராகி மிக்ஸ் நான் கஞ்சிக்கும் யூஸ் பண்ணிருக்கேன். 6 மந்த்ஸ்ல இருந்தே நீங்க பேபிஸ்க்கு இதை கொடுக்கலாம். பேபிஸ்க்காகவே டெடிகேட்டடா ரெடி பண்ண ஒரு மதரோட பிராண்ட் தான் அது. எல்லா பேக்குக்கு பின்னாடியுமே உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஏதாவது ஒரு ரெசிபி மூலமா பேபிஸ்க்கு நேந்திரன் பனானா பவுடர் கண்டிப்பா கொடுங்க. வெயிட் கெயின்காக மட்டும் இல்லாம நிறைய நியூட்ரிஷன் நம்ம பேபிக்கு கொடுக்கலாம். இந்த சோச்சி பேபி ஃபுட் ப்ராடக்ட்ஸோட வெப்சைட், பேஜ் அண்ட் வாட்ஸ்அப் டீடைல்ஸ் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நேந்திரன் பவுடர் வச்சு பண்ண இந்த பேன்கேக் ரெசிபியை உங்க பேபிஸ்க்கு பண்ணி கொடுங்க. நேந்திரன் பவுடர் வச்சு வேற ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் அப்லோட் பண்றேன். அப்படியே மறக்காம இன்னும் நிறைய ஹெல்தியான பேபி ஃபுட் ரெசிபிஸ்க்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.